இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 55 அதிகாரம் 6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நீங்கள் சமீபமாயிருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் எப்பொழுது உங்கள் சமீபமாயிருப்பார்? நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது, அவருக்கு சாட்சியாயிருக்கும்போது, அவருக்கு பிரியமான கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதன்படி நடக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சமீபமாயிருப்பார். உங்கள் இருதயத்திற்கு ஏற்ற கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்கள் சமீபமாயிருப்பார். நீங்கள் கூப்பிடும்போது அவர் உடனே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் பூமியில் கடையாந்தரத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் உடனே உனக்கு பதிலளிக்கிற தேவன். அவருக்கு மறைவா இங்கே ஒன்றும் இல்லை. எனவே கண்டடைத்தக்க சமயத்தில் நீங்கள் தேடுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் இருக்கிறதே தெரியாமல் அவர் எங்கேயோ இருக்காரு, நான் கூப்பிட்டா வர போகிறா அப்படின்னு நீங்கள் அவநம்பிக்கையோடு இல்லாதபடிக்கு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூப்பிடுகிறவர்களுக்கு எவர்களுக்கு அவர் உடனே மறு உத்தரவு கொடுக்கிறவர். எனவே நீங்கள் அவரை கண்டடையத்தக்கதாய் தேடுங்கள். தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், அவரை நோக்கி கூப்பிடுகிறவன் ஆறுதல் அடைகிறான். எனவே கர்த்தரை விசுவாசத்தோடு கூப்பிட்ட மாத்திரத்தில் நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லு. உன்னோடு கூட இறங்கி வந்து உனக்கு உத்தரவு கொடுத்து உன்னை உயர்த்துகிற தேவன். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தையும் நீ யாரை தேடினாலும் உடனே வர முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர். எனவே நீ கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீ பாவத்திற்குள்ளாக இருக்கும்போது கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்க முடியாது, அவர் உனக்கு தூரமாக இருப்பார். நீ பரிசுத்தோடு கூட கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்போது அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்துவார், உன் சமீபமாக இருப்பார். நீ கூப்பிட்ட மாத்திரத்திலே உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.